27 தொகுதி வாங்கிட்டீங்க. ஆனா ஒரு வேட்பாளர் கூட அறிவிக்கல. டிலே ஆயிட்டே இருக்கு. என்ன காரணம்? நேஷனல் பார்ட்டில இந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. அங்கேருந்து வரணும். புதுச்சேரிக்கு, அசாமுக்கு, வெஸ்ட் பெங்காலுக்குலாம் சட்டுன்னு அறிவிச்சு வேலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல பாஜக என்பது ஒரு முக்கிய கட்சி. தமிழ்நாட்டுல வந்து பாஜக முக்கிய கட்சி இல்ல. அப்படி நீங்க நக்கலா கேட்டா கூட தமிழ்நாட்டுல திமுகவை தாண்டி தான் மற்ற எல்லா கட்சிகளும். அதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லைங்க. செந்தில் பாலாஜி இன்னைக்கு கோவையில நிக்கிறாரு. அவர் அதை ஏற்கனவே பிளான் பண்ணிருப்பாரு. 6 மாசம் முன்னாடில இருந்து ஒர்க் பண்ணிருப்பாரு. அதனாலதான் வானதி சீனிவாசன் கோவை தெற்குல இருந்து வடக்கு வரப்போறாங்களோ. இப்ப சொல்லப்பட்டது என்னன்னா, வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒரு அண்டர் டீலிங் இருக்கு. முன்னாடி அவங்க பிளான் பண்ணி தொகுதி மாத்திக்கிட்டாங்க. நீங்க சொல்றீங்க, இதை யார் சொன்னீங்க? சரி, யார் நிக்க போறா கோவை வடக்கு? அண்ணாமலையா? இல்ல, மறுபடி இதை வந்து என்ன கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. ஒரு வேட்பாளர் மட்டும் இது வரைக்கும் வேட்பாளர் அறிவிக்கல. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி எங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு? மயிலாப்பூர்ல. கூட யார் நின்னா? தமிழிசை அவர்கள். அவங்களுக்கு மட்டும் எப்படி வந்து அந்த லிவரேஜ் கிடைக்குது? அண்ணாமலை என்ன மனநிலையில இருக்காரு மேம் இப்போ? அண்ணாமலை அவர்களுடைய மனநிலை என்ன ஏங்க கேக்குறீங்க? இல்ல, ஏன்னா வானதி ஒரு விஷயம் சொன்னாங்க, தயனா நாகேந்திரன் ஒரு விஷயம் சொன்னாரு. அது பேர் பட்டியல்ல பேர் இல்ல அப்படின்றது. அண்ணாமலை அவர்களோட பேர் அந்த பட்டியல்ல இல்ல. எனக்கான தொகுதியை கேட்டு வாங்கல, அதனால வந்து இந்த வாட்டி கண்டெஸ்ட் பண்ண போறது இல்லன்றத லெட்டர்லாம் எழுதியிருந்தாராம் மேலிடத்துக்கு. பாஜக வெற்றியடையும் தொகுதிகளை கேட்டு வாங்க தவறிவிட்டார்கள் அப்படின்னு அவர் சொன்னதை நானுமே ஆமோதிக்கிறேன். அப்படியா? ஆமா 60 தொகுதி. எடப்பாடி பழனிசாமி உங்களை வந்து படி வாங்கிட்டாரு இல்லையா பிஜேபி? ப்ரோவோக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக நிர்வாகி திருமதி கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கங்க. எல்லாருமே சீட் ஷேரிங்லாம் முடிச்சு வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. தமிழக பாஜக மட்டும் வேட்பாளர்கள் அறிவிக்கல. 27 தொகுதி வாங்கிட்டீங்க. ஆனா ஒரு வேட்பாளர் கூட அறிவிக்கல. டிலே ஆயிட்டே இருக்கு. என்ன காரணம்? லேட்டா வந்தாலும் நாங்க லேட்டஸ்டா வருவோம். காங்கிரஸ் வழக்கமாவே நாமினேஷன் முடிகிற அன்னைக்குதான் வந்து வேட்பாளர் அறிவிப்பாங்க. நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். பிஜேபி அப்படி கிடையாது. அறிவிச்சு அதுக்கப்புறம் மனசு கூட மாத்திக்குவாங்க. அப்படிலாம் இல்லாம இவங்க நேஷனல் பார்ட்டில இந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. அங்கேருந்து வரணும். புதுச்சேரிக்கு, அசாமுக்கு, வெஸ்ட் பெங்காலுக்குலாம் சட்டுன்னு அறிவிச்சு வேலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. புதுச்சேரி வந்து யூனியன் டெரிட்டரிங்க. அது டைரக்டா வெஸ்ட் பெங்காலுக்குள்ள இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணி, வெஸ்ட் பெங்கால்ல பாஜக என்பது ஒரு முக்கிய கட்சி. எதிர்கட்சி யாரு? தமிழ்நாட்டுல இல்ல. எதிர்கட்சி யாரு வெஸ்ட் பெங்கால்ல? எதிர்கட்சி இப்போதைக்கு பாஜக தான் எதிர்கட்சி. அதுலயும் எது காங்கிரஸ் எங்க இருக்காங்க? அதெல்லாம் இல்ல. அங்க வந்து மமதாவுக்கு எதிராக. தமிழ்நாட்டுல வந்து பாஜக முக்கிய கட்சி இல்ல. இல்லங்க, நீங்க நக்கலா கேட்டா கூட தமிழ்நாட்டுல திமுகவை தாண்டி தான் மற்ற எல்லா கட்சிகளும். அதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லைங்க. பாஜக வந்து தமிழகத்தில் மிக அதிகமான வளர்ச்சி கண்ட ஒரு கட்சி. ஆனா அப்ப கூட அது வந்து திராவிட கட்சிகளுடைய இடத்தை பிடிக்கல. அதுல என்ன இருக்கு? பிடிச்சிரும் நம்பிக்கை இருக்குல்ல. தமிழ்நாட்டில் இப்ப கூட்டணியில தான் இருக்காங்க. கூட்டணியில இருக்கிற வரைக்கும், அந்த திராவிட பாரம்பரியத்துல இருக்கிற வரைக்கும் தனி அடையாளம் இருக்காது. பட் ஒருவேளை மகாராஷ்டிரா ஃபார்முலா மாதிரி சேர்ந்து வளருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். என்டிஏ ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில். எந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் அவுட் அண்ட் அவுட் ஆப்போசிஷன் கட்சியா, கர்நாடகா தெலுங்கானாவா இருந்தா கூட, ஏன்னா அங்க மட்டும் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு. மத்தியில என்டிஏ ஆட்சி தான் நடக்குது. அதுக்கு இணக்கமா இருந்தாதான் உங்க மாநிலத்துக்கு நீங்க நல்லது பண்ண முடியும். நீங்க இங்க ஸ்டாலின் மாதிரி மூஞ்ச தூக்கிட்டு போனீங்கன்னா கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, அப்படியே தான் நிற்கும். அதனால சஃபரா வருது யாரு? மாநிலமும் மக்களும் தான். டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் இங்க வந்து கை கொடுக்கும். எங்கேயா இருந்தாலும், அப்போசிஷனா இருந்தாலும். தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி தாங்க சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து வந்த வித்தின் 6 months மோடி அவர்களை கூப்பிட்டு ஒரு பெரிய இது எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து, கடைசியா கூட திருச்சியில ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து விழா வந்து கலந்துட்டாரு சிஎம் பிரைம் மினிஸ்டர். நான் வந்து உங்க தம்பி, சென்டர் வந்து அண்ணன், மாநிலம் தம்பி, நான் எதிர்க்கட்சின்னு பாக்க. அப்படி பாஜக தமிழ்நாடு நடத்துதான் ஒரு விஷயம் அழகா நாங்க வந்து இப்படி எல்லாம் வச்சு தமிழ்நாட்டை பாஜக அப்படி நடத்துதான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மத்திய அரசு. ஏங்க பாஜகவுக்கு என்ன ஏதாவது கசக்குதா? தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே 2வது அதிக வரி கொடுக்கக்கூடிய மாநிலம். அதை வந்து இன்னைக்கு வந்து மினிஸ்டர்ஸ் அவ்வளவு வரி கொடுக்குறோம், திருப்பி கொடுக்க வேண்டிய ஷேரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 3 சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருந்து இருக்கிறாங்க. அவங்க ஏன் வந்து மாற்றான் தாய் மனப்பான்மையெல்லாம் இருக்காது? இங்க அராத்து பிள்ளைங்களா இருக்கு, எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்கிறது தான் பிரச்சனை.
கர்நாடகாவுக்கு கொடுக்குற பாஜக, தெலுங்கானாவுக்கு கொடுக்குற பாஜக, இங்க பஞ்சாப் ஹரியானாவுல எல்லாம் வந்து கொடுக்குற பாஜக, ஏன் வந்து இதுல தமிழ்நாட்டுல வந்து அங்கெல்லாம் நம்மளால வர முடியும், தமிழ்நாட்டுல வர முடியாத ஒரு தாட் இருக்குமோ? இல்ல, தமிழ்நாட்டுல குடுக்கலங்கிறதே போய் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்குது. ஆனா இவங்க யார் கவர்மெண்ட் எந்த கட்சி அந்த கவர்மெண்ட்ல இருந்தாலும் அது கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுத்துதான் கொடுக்குது. எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணாங்கன்றத இங்க கேள்வி அப்படின்றாங்க சொல்றது. திமுக பாஜக கொடுக்கலன்னு சொல்றது திமுகவுடைய பிரச்சாரம். நடுவில் எப்படிதான் டீலிமிட்டேஷன் வரப்போகுதுன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பூச்சாண்டி காமிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? பூச்சாண்டி கொண்டு வர போறாங்கல்ல இப்போ. ஏங்க டீலிமிட்டேஷன் நடக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு ஏற்படும் அப்படின்னு யார் சொன்னா? சிஎம் சொல்றாரு. நாதஸ் திருந்திட்டான். யார் சொன்னா? நாதஸே சொன்னான். இவங்க வந்து பாஜக உள்ள வந்துரும், பாஜக பூச்சாண்டி, நம்ம என்ன தவறு பண்ணாலும் பரவாயில்ல, உள்ள விடாம நாங்க வந்து பண்ணுவோம், நாங்க வந்து மணல் குவாரியில திருட்டு பண்ணுவோம், கேள்வி கேட்ட இத ஜெர்னலிஸ்ட் எல்லாம் அடிச்சு போட்டுடுவோம், போதை கஞ்சா வந்து ஊர் முழுக்க பரவ விட்டுருவோம், பெண்களுக்கு பாலியல் தொல்லை கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவோம். ஆனா இதெல்லாம் வந்து இருந்தாலும் எங்களுக்கு சொல்றேன், எங்களுக்கே ஓட்டு போடுங்க, ஏன்னா நான் பிஜேபி உள்ள வந்துடும். பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ் நடக்கலையான்னு கேட்குறீங்க? எல்லா இடத்துலையும் தவறு நடக்கும். அந்த தவறுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க, எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்கிறது தான் அங்கே கேள்வி. இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேச பார்த்தியா, பீகாரை பார்த்தியான்னு கேள்வி கேட்குறாங்கல்ல. நான் புள்ளி விவரம் சொல்கிறேன். பீகார்லையும் உத்தரப்பிரதேஷ்லையும் கடந்த 5 ஆண்டுகளில் தவறு விகிதம், பாலியல் குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான பாக்சோ குற்றங்களும் குறைந்த அளவுக்கு, வேற எங்கேயுமே குறையல. 57% திருச்சி கேம்பெயின்ல கூட பேசும்போது சொல்லியிருக்காரு, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மத கலவரங்கள் அதிகமா இருக்கு, ஜாதிய கலவரங்கள் அதிகமா இருக்கு, கும்பல் வன்முறைகள் அதிகமா இருக்கு, அது போன்ற விஷயங்கள், அதாவது மணிப்பூர் முதற்கொண்டு எல்லாத்தையும் உதாரணம் காட்டி இங்க வந்துடக்கூடாது, அதுக்காக பாஜக உள்ள விடக்கூடாது. திமுகவுல தொண்டர்ல இருந்து, அடிமட்ட தொண்டர்ல இருந்து முதல்வர் வரைக்கும் ஒண்ணு மொத்தமா முழு போய் பேசுறாங்க. கனிமொழி அக்கா சொல்லிச்சு தெரியுமா, இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நான் தமிழ்நாடு வந்து சர்விக்கல் கேன்சருக்கு ஊசி குத்துது சொன்னாங்களா? முழு போய். ஏன்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலம் சிக்கிம், அதுக்கு அடுத்த மாநிலம் குஜராத், நீ கடைசியா தானே வர்ற. எத்தனையோ மாநிலங்கள்ல ஏற்கனவே அது வந்து சோதனை நாடு முழுக்க பண்றது இல்ல, ஏற்கனவே அங்கெல்லாம் ரோல் அவுட் 7 வருஷம் ஆச்சுங்க சிக்கிம்ல எல்லாம் ஆரம்பிச்சு. சிக்கிம் எந்த ஊர்ல இருக்கு எனக்கு தெரியல. சிக்கிம் வந்து இந்தியாவில் தானே இருக்கு, சிக்கிம் மாநிலம் தானே. நீங்க வந்து இங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, இந்தியாவிலேயே நாங்க தான் பண்ணோம்னு 36 கோடி எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க? மத்தியாவில இருந்து வருது, மத்திய அரசுல இருந்து உங்களுக்கு ஊசியும் வருது, மருந்தும் வருது, திட்டத்துக்கான நிதியும் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டிக்கர் மட்டும் ஓட்டுறீங்க. ஒண்ணு அப்படி முழு போய் சொல்லிடுறது, இல்ல பாதி உண்மை சொல்றது. இந்தியாவில் அங்கெல்லாம் அதிக குற்றங்கள் இருக்கு. ஆமா, உத்தரப்பிரதேசில் அதிக குற்றங்கள் இருக்கு. எப்படி இருக்கு? உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை என்ன? 25 கோடி. நம்முடைய மக்கள் தொகை 8.5 கோடி. சரியா? பீகாருடைய மக்கள் தொகை 12.5 கோடி. அங்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய குற்றத்தை விட அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் மக்கள் தொகை. இன்னொன்று, தமிழ்நாடு காங்கிரஸ்ல காமராஜர் போன்றவர்களுடைய நல்லாட்சியிலையும், அதிமுகவில் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாட்சியிலையும் நீங்க நிறைய கேள்விகள் கேட்கலாம், ஊழல் அது இதுன்னு. ஆனா லா அண்ட் ஆர்டர், பெண்கள் பாதுகாப்புல இவங்களை நீங்க பீட் அடிக்க முடியாது. திமுக வந்தா லா அண்ட் ஆர்டர் போகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாகும், லா அண்ட் ஆர்டர் போகும். அப்படிதான். இந்த கேள்வியே முடிக்கலையே, அப்படி போகும். ஆனா இத அவங்களுடைய நல்லாட்சிகள் இருந்ததுனால காலம் காலமாக, மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்த காலத்துல இருந்து கூட தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் படிப்பு, பலதரப்பான மெட்ரிக்ஸ் இருக்கும். சராசரி தனி மனித வருமானம், தனி மனித கல்வி தகுதி எல்லாமே அதிகம் மெட்ராஸ் பிரசிடென்சில. பிரிட்டிஷ்காரன் காலத்திலேருந்து அப்படிதான். இது வந்து ஒரு வளர்ந்த மாகாணம். மும்பை 1960க்கு முன்பு தமிழ்நாட்டுல எத்தனை பஞ்சம் வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? மெட்ராஸ் பஞ்சம் இல்ல, அது இங்க பாருங்க, மெட்ராஸ் பஞ்சம் வந்து 1960க்கு முன்பு தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிக வறண்ட ஒரு மாநிலம், வறட்சியான மாநிலம், வறுமை நிறைந்த மாநிலம். 60களுக்கு பிறகுதான், 67க்கு பிறகுதான் திராவிட ஆட்சிகள் ஆட்சி பிடிச்சதுக்கு திராவிட ஆட்சிகளும் கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்து திராவிட ஆட்சியா? ஆமா,
கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்து திராவிட ஆட்சியா? இல்லையா? தமிழ்நாட்டுல வந்துச்சா கிரீன் தமிழ்நாட்டுல வரலையா ரெவல்யூஷன்? கிரீன் ரெவல்யூஷன்? அப்போ வந்து இவர் வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து எங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு? மட்டும் பண்ணாரா? எங்க தமிழ்நாட்டுக்கு இருந்து மட்டும் சேர்ந்தவர்? பண்ணாரா? எந்த ஊர் சேர்ந்தவர் தமிழ்நாட்டுல? ஓ, எந்த ஊரை சேர்ந்தவர்னு கேட்டா அப்போ வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி எந்த ஊரை சேர்ந்தவர்? ஏன் அவரை நீங்க வந்து திமுகவுல ஊழல் பிரச்சாரம்னு சொல்றீங்க? இப்பெல்லாம் சொல்றது இல்ல. ஏன்னா காங்கிரஸ் வந்து அலையன்ஸ்ல இருக்காங்க. ஆனா அவரை வந்து பிராமணர், அவர் வந்து வந்தேரி எல்லாம் சொல்லுவீங்கல்ல திமுகவுல. எந்த ஊரை சேர்ந்தவர்னு கேட்டா அப்புறம் ஆட்டோ சங்கர். இங்க பாருங்க, நம்ம வந்து திராவிட கட்சிகளுடைய ஆட்சி காலத்துல இத்தனை ஆண்டுகள்ல தமிழ்நாடு முன்தலைமை மாநிலமா இருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி highest revenue state. பிரசிடென்சில இருக்கு. நாம திருப்பி திசை மாறுறோம். முதல்ல நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். பீகார், உத்தரப்பிரதேசத்துல 57% இருந்த குற்றங்கள் 26% குறைந்து இன்று 21% இருக்கு. So the level of action taken on crimes ஜட்ஜ வந்து நடுரோட்ல வச்சு விட்டு கொண்டாங்க சமீபத்துல. ஹையஸ்ட் அங்கதான். அங்க உடனடியா புல்டோசர் போடுவாங்கங்க. இங்க என்ன பண்ணுவீங்க? இங்க வந்து யார் அந்த சார்னு கேட்டா போன் ஆஃப்ல இருக்குன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிரஸ் மீட் கொடுப்பாங்க. பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்க வந்து இந்த 5 வருஷத்துல ஒரு நாளுக்கு ஒண்ணு ஒரு ஐடி பொண்ணு அவளே வந்து இது கொடுக்குறா, குற்றத்தை வந்து சோசியல் மீடியால கொடுக்குறா. ஏன்னா தஞ்சாவூர்ல அவ அலைஞ்சி திரிஞ்சு எல்லா இடத்துலயும் போனா கம்ப்ளைண்ட் எடுக்கல. அவ வந்து சோசியல் மீடியால கொடுக்குறா. கொடுத்த உடனே கம்ப்ளைண்ட் எடுத்தீங்களா நீங்க இந்த ஆட்சியில? அவளுடைய பேரு, ஊரு, அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்க வெளியிடுறீங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய ஜாதகத்தை மட்டும்தான் வெளியிடல. நீங்க இந்த மாதிரி அச்சுறுத்தல் அரசு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க வந்து இப்போ ஒரு பிரச்சனைக்குன்னா உடனடியா இங்க இது கிடைக்குதா? தண்டனை கிடைக்குதா? இல்லையா? கன்விக்ஷன் ரேட் 0 சார். ஆதி திராவிட பழங்குடியினர்களுக்கு மத்தியில 5000க்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கின்றன. இந்த 5 வருஷத்துல இந்த 5 வருஷத்துல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த அந்த கிரைம்ல இமிடியேட்டா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அந்த கன்விக்ஷனை வாங்கிட்டாங்க மேடம். அது இவங்க என்ன ஏதாவது ஒரு இடத்துல எதுக்கு பண்ணாங்க? ஞானசேகரனை கூட உடனடியா ஜெயில தூக்கி போட்டாங்க. அது எதனாலன்னு பார்க்கணும். ஒண்ணு, நீங்க வந்து எந்த அமைச்சரோட போட்டோ ஆல்பம்லயோ இருந்து உங்களை வந்து வாயை முதல்ல மூடலைன்னா பிரச்சனை ஆகலாம் அப்படிங்கிற ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல எலெக்ஷன் வருதுங்கிற காரணமா இருக்கலாம். கோயம்புத்தூர்ல ஏற்கனவே உங்களுக்கு வீக் ஜோனு. செந்தில் பாலாஜி இன்னைக்கு கோவையில நிக்கிறாரு. அவர் அதை ஏற்கனவே பிளான் பண்ணிருப்பாரு. 6 மாசம் முன்னாடில இருந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் வானதி சீனிவாசன் கோவை தெற்குல இருந்து வடக்கு வர போறாங்களோ. என்னுடைய கட்சியில இப்ப வானதி சீனிவாசன் எங்க நிக்கிறாங்கன்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பே வரல. அதுக்கு நீங்க தான் வந்து பாஜக மேலிடமா இருந்தா நான் இதுக்கு பதில் சொல்றேன். நீங்க பாஜக மேலிடம் கிடையாது. அங்க பேசிக்கிறாங்க இருந்தவங்க ஏன் இந்த தெற்கு வாங்கல? அதிமுக கேட்டு ஏன் வடக்கு வாங்கிருக்கணும்? ஏன் வடக்கு வாங்கினாங்க? ஐயா, கூட்டணி கட்சியில சொல்லப்படுறது என்னன்னா வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒரு அண்டர் டீலிங் இருக்கு. முன்னாடி அவங்க பிளான் பண்ணி தொகுதி மாத்திக்கிட்டாங்க. நீங்க சொல்றீங்க. இதை யார் சொன்னீங்க? சரி, யார் நிக்க போறா கோவை வடக்குல? அண்ணாமலையா? இல்ல, மறுபடி இத வந்து என்ன கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஒரு பாஜக எனக்கு தெரிஞ்சா நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? தெரிஞ்சா என் கட்சி ஒரு வேட்பாளர் மட்டும் இது வரைக்கும் வேட்பாளர் அறிவிக்கல. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி எங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு? மயிலாப்பூர்ல. கூட யார் நின்னா? தமிழிசை அவர்கள். அவங்களுக்கு மட்டும் எப்படி வந்து அந்த லிவரேஜ் கிடைக்குது? அவங்க வேட்பாளர் அறிவிக்கல. ஆனா வேட்பாளரா பிரச்சார வேன்ல அவங்க கூட போயிருக்காங்க. வேட்பாளரா போனாங்களா? பிரச்சார வேன்ல கூட போனாங்க. வேட்பாளரா போல. அன்னைக்கு அவங்க வேட்பாளரா இபிஎஸ் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த தொகுதி வேட்பாளர்களை ஆதரிச்சு கூட வேன்ல அந்த வேட்பாளர்களை நிறுத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் மயிலாப்பூர்ல ஆரம்பிச்சாரு. எப்படி அவங்களுக்கு மட்டும் கிடைச்சது முன்கூட்டிய தகவல்? இல்லங்க, அவங்க நாளைக்கு அவங்க பேர் லிஸ்ட்ல வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க தாங்க வேட்பாளர். 2 நாள் முன்னாடி அவங்க போனாங்கன்னா அவங்க வந்து உத்தேச வேட்பாளர்னு வேணா நம்ம வச்சுக்கலாமே ஒழிய வேட்பாளர் அப்படின்னு. அண்ணாமலை என்ன மனநிலையில இருக்காரு மேம் இப்போ? இந்த பாருங்க, இந்த சேலை கட்டிட்டு வந்தா கூட என்ன நீங்க அண்ணாமலை மனநிலைய கேக்குறீங்க. அண்ணாமலை அவர்களுடைய மனநிலை என்ன ஏங்க கேக்குறீங்க? இல்ல, ஏன்னா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. பியூஷ் கோயல் இங்க வந்து ஒரு ஆலோசனைக்காக வராரு. பிரதர், நான் ஆனா புதுச்சேரியில அவரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட்டத்துக்கு அப்புறம் அங்க ஹெலிகாப்டர்ல கிளம்பி இங்க வராரு. சோ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பிரதமருடைய
அந்த வரவேற்பு திருவனந்தபுரம் வரும்போது அங்க ஏர்போர்ட் கூட அவர் போகல அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு விஷயம் சொன்னாங்க, நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயம் சொன்னாரு. அது பேர் பட்டியல்ல பேர் இல்ல இல்ல அவர் அப்படின்றது அவர் பேர் பட்டியல்ல இல்ல இல்ல. அவர் புறக்கணிச்சிட்டாரா இல்ல இல்ல, இவங்க இல்ல, பேர் புறக்கணிக்கிறாங்களா, அவருக்கு பட்டியல்ல எதிராக சதி நடக்குதா? இல்ல. வானதி அவர்கள் வந்து ஏதோ தவறான தகவலின் பேர்ல சொல்லியிருந்தாங்க. அவங்க அண்ணாமலை அவர்களுடைய பேர் நயினார் அவர்கள் சொன்னதுதான் சொல்லுங்க. சரியான தகவல். ம். அண்ணாமலை அவர்களோட பேர் அந்த பட்டியல்ல இல்ல. இல்ல. அதற்கான காரணம் அப்போ வந்து அவருடைய தாயார் உடல் நலத்தை பேணுவதற்காக திருப்பூர்ல இருந்தார். கோயம்புத்தூர்ல இல்ல. இதான் உண்மை. ம், ம். இப்ப வந்து புதுச்சேரியில எதுக்கு பிரச்சாரம் பண்ணாருன்னு கேட்பீங்களா நீங்க அடுத்தது? ஏன் பிரச்சாரம் பண்ணல? இங்க ஆ. ஒரு மீட்டிங், முக்கியமான மீட்டிங் நடக்க போகுது. இந்த வேட்பாளர் முக்கியமான தேர்தல். மீட்டிங் யாருக்குமே தெரியாது. கடைசி நிமிடத்தில் முடிவு பண்ண ஒருப்பட்ட மீட்டிங். கடைசி நிமிடத்துல இங்க எல்லாரும் இருக்கும்பொழுது, அவர் மட்டும் புதுச்சேரியில இருக்கிறாரு. கிட்ட தானே உடனே அவர் இங்க வரும்படி செஞ்சிருக்கிறாங்க. அது நல்ல விஷயம். எங்க கட்சியில அத பார்த்து நாங்க எல்லாரும் வந்து உற்சாகமா இருக்கோம். உங்களுக்கு ஏன் எரியுது? அண்ணாமலை இந்த வாட்டி தேர்தலில் நிக்கிறாரா இல்லையா? கண்டிப்பா நிப்பாருங்க. கண்டிப்பா நிக்கணும். அப்படிங்கிறது தான் எல்லாருடைய உங்களுடைய விருப்பம், நிலைப்பாடு. நிலைப்பாடு. ஆனா ஆ. அவரு பொறுத்த வரைக்கும் எனக்கான தொகுதியை கேட்டு வாங்கல பிஜேபி. அதனால வந்து இந்த வாட்டி நான் கண்டெஸ்ட் பண்ண போறது இல்லைன்றத லெட்டர்லாம் எழுதியிருந்தாராம் மேலிடத்துக்கு. இல்ல, இது என்ன லாஜிக்? அண்ணாமலைக்கான தொகுதி எதுங்க தமிழ்நாட்டுல? அண்ணாமலை என்ன ஒரே ஒரு ஊருக்கான கேண்டிடேட்டா? தமிழ்நாட்டுல எங்க வேணா அண்ணாமலை அவர்களால நிக்க முடியும். அதனால இப்படி அவரு கடிதம் எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. எங்கனாலும் வெற்றி பெற்றுவாரா? பாஜக வெற்றியடையும் தொகுதிகளை கேட்டு வாங்க தவறிவிட்டார்கள் அப்படின்னு அவர் சொன்னதை நானுமே ஆமோதிக்கிறேன். அப்படியா? ஆமா ஆமா 60 தொகுதி எடப்பாடி வரும்னு நினைச்ச பழனிசாமி இடத்துல உங்களை வந்து பழி வாங்கிட்டாரு இல்லையா பிஜேபி? கூட்டணி கட்சி எல்லாம் வந்து நீங்க எப்படி கேட்டாலும் நாங்க அந்த கூட்டணி கட்சியை விட்டு கொடுத்து பேச மாட்டோம். நீங்க வந்து நக்கல் அடிக்கலாங்க, அது உங்களுடைய ஏன்னா விருப்பம். தமிழ் மாநில காங்கிரஸ் கூட ஒரு 5 தொகுதி கொடுத்திருந்தாங்க. அது பாஜக ஈரோடு ஒதுக்கீடு. உள்ஒதுக்கீடு தான். ஈரோடு மேற்கு, ஒட்டன்சத்திரம், கும்பகோணம். கொடுத்திருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமாகவுக்கு அவர்களுக்கு உகந்த சில இடங்களை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கும்பகோணம் எல்லாம் வந்து பாஜகவுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதை அவங்க தவறிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, பழனி கூட ஒரு பிரச்சனையாச்சு போல. அங்க இருக்க பாஜக தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப ஆமாங்க. ஆவேசமா இருந்தாங்க. இல்லைங்க, திருப்பரங்குன்றத்துல கேட்டாங்க. பழனி, திருப்பரங்குன்றம், வேளச்சேரி, டி நகர், இன்னும் வெற்றி வாய்ப்பை தாண்டி இன்னும் சில தொகுதிகள் இருக்கு. பிரஸ்டீஜான தொகுதிகள், நீயா நானான்னு பார்க்கக்கூடிய தொகுதிகள். இப்போ வந்து துறைமுகம் பாஜகவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அங்க கொடுத்துருந்துருக்கலாம். 60 தொகுதிகள் எதிர்பார்த்தவங்க 60 இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 50யாவது வரும் அப்படிங்கிறது எல்லாருடைய பேச்சாக, எல்லாருடைய கணிப்பாக இருந்தது. அதுவே இல்லை, 27 தான். காங்கிரஸ் கூட 28 வாங்கிருச்சு, பாஜக 27 வாங்கினதுங்கிறது ஏமாற்றம் தான். கண்டிப்பா ஏமாற்றம் தான். இருந்தாலும் அதுலயும் ஜெயிக்காத தொகுதியை கொடுத்து, ஜெயிக்க முடியாத தொகுதியை கொடுத்துட்டாங்க, இன்னும் பெரிய இல்ல, ஏமாற்றம். ஜெயிக்க முடியாத அப்படிங்கிற பேச்செல்லாம் பேசாதீங்க. இது ஜனநாயக நாடு. தமிழ்நாட்டுல என்ன நடக்கும்? திண்டுக்கல்ல வந்து காமராஜர் வந்து தோத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு யாராவது நினைச்சு பார்த்தாங்களா? அன்னைக்கு நினைச்சு பார்த்தாங்களா? ஒரு புது ஆளு, அரசியலுக்கு புதுசான ஒரு ஆளு வந்து தோக்கடிப்பாரு அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. அது போல இன்னைக்கு வந்து அரசியல்ல நீங்களும் நானும் வந்து ஜோசியமோ அல்லது சூதாட்டமோ நடத்த முடியாது. என்னைக்கு மே 6ஆம் தேதி என்னைக்கு அவங்க சொல்றாங்களோ அன்னைக்கு தான் ரிசல்ட். சொன்னாங்களே 2 வருஷம் முன்னாடி பிஜேபி அவ்வளவுதான், அதோ போச்சு, இதோ காங்கிரஸ் வந்து ரெடியா இருக்குன்னு எல்லாம் லட்டோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல கோழி முட்டையை தான் கடிச்சு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு. என்ன செய்ய முடியும்? நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க ஜெயிக்க முடியாதுன்னுலாம் சொல்லாதீங்க. ஆனா எதிர்பார்த்த தொகுதிகளும் இப்போ திருப்பரங்குன்றம்லாம் ஒர்க் பெருசு. ஏன்னா இப்போ கட்சியோட ஒர்க் பெருசு, என்னதான் ஒர்க் இருந்தாலும் தொண்டர்களுடைய இப்போ ஒர்க் பெருசு. டிஎம்கே அதெல்லாம் செட் பண்ணிருக்க வாங்கலங்கிறது நரேட்டிவா ஏமாற்றம். இருக்கட்டும், அந்த கூட்டணியோட பெர்செப்ஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து டிஎம்கே சாதகமா தான் இருக்கு. குறிப்பா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை உட்பட. எந்த அறிக்கையை சொல்றீங்க? திமுகவோட தேர்தல் அறிக்கை அது எந்த வகையில சாதகமா இருக்கு? இல்லத்தரசிகள் திட்டம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. மாசம் 8,000 ரூபாய் கூப்பன். 8,000 கூப்பன் கொடுக்குறாங்க. என்ன வேணா வாங்கிக்கலாம் இல்லத்தரசிகள். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சிஎம் இன்னைக்கு பேசியிருக்காரு. ஏற்கனவே புதுச்சேரியில ரேஷன் கார்டுக்கே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புதுச்சேரியில ரேஷனுக்கு பதிலா கூப்பன் தான் கொடுப்பாங்க, நீங்க வேண்டியதை வாங்கிக்கலாம். எப்பவும் போல திமுக ஒன்னும் இல்ல புதுசா அதேதான் வந்து சொல்லல. இப்ப கேரளால அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, எல்லா மேனிஃபெஸ்டோ இடத்துலயும் பிஜேபி. அது இல்ல, இது வந்து ஒரு வாஷிங் பெரிய மிஷின், புது ஃப்ரிட்ஜ், ஐடியா. டிவி என்ன வேணும் வாங்கிக்கலாம். இதுல என்ன மேட்டர்னா, நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாங்கிறத வந்து நான் வரவேற்கிறேன். ஆனா எங்க வாங்கிக்கலாம், என்ன விலையில வாங்கிக்கலாங்கிறதுல தான் டொக்கு. எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து மிச்சம் அரசு இருக்க பொருள் வாங்கிக்கலாம்னு. நீங்க நேரடியா போய் உங்களுக்கு பிடிச்ச கடையில எல்லாம் வாங்க முடியாது.
இன்னும் உங்களுக்கு பிடிச்ச கடையில பேரம் பேசி உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் குடுப்பான். அங்க போய் தெரிஞ்ச இதுல அப்படிலாம் வாங்க முடியாது. உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எல்லாம் வாங்க முடியாது. அரசு வந்து சிலர கை காட்டும். அந்த கை காட்டுறதுக்கு அவங்க கிட்டேருந்து டெண்டர் வாங்கும். அவங்க கிட்டேருந்து மற்ற பல விஷயங்கள வாங்கும். அங்க அரசுக்கு குறிப்பிட்ட சில பிராண்டு சில இடங்கள்ல விப்பாங்க. அங்க தான் வாங்க முடியும். இப்படி ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க. அத இப்ப சொல்ல மாட்டாங்க. மகளிர் உரிமை திட்டம் சொல்றீங்களா? காசு குடுத்துடுறாங்க. அந்த காசு நீங்க என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு கேள்வி கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு டவுட் இருக்கு. திமுக அப்படியெல்லாம் தூக்கி குடுத்துற மாட்டாங்க. ஆ யாரோட கலர் டிவி கொடுத்தாங்கல்ல 2006 அதாவது அதே மாதிரி 20 வருஷமா வந்து யூஸ் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க தேங்க்ஸ்ங்க. அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து சொல்றது நீங்க சொல்லிட்டீங்க. கலர் டிவிய குடுத்தாங்க. கேபிள் டிவி கனெக்ஷன மக்கள் கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க. தங்களுடைய பிரச்சாரத்த வீட்டுக்கு வீடு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த கலர் டிவி அவங்களுக்கு உதவிச்சு. கலர் டிவி குடுத்த கையோட அவங்க பண்ணது ஃபுல்லாவே திமுக பிரச்சாரம் தான். இன்னைக்கு வரைக்கும் அதான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு கம்பெனி தமிழகத்துல வெளியிடப்படுகிற அத்தனை படங்களையும் கண்ட்ரோல் பண்ணுது. தமிழகத்துல உருவாகிற படங்கள் எல்லாத்துக்குமே வியாபார ரீதியா திமுக தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்படின்னா அதுக்கு காரணம் முதல் புள்ளி அந்த டிவி தானே. அங்கதான் ஆரம்பிச்சதுன்றீங்களா? ஆமா. விஜய் அங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தானே தொலைக்காட்சி கம்பெனியா இருந்த ஒரு கம்பெனி ஒரு சினிமா தயாரிப்பு கம்பெனியா மிகப்பெரிய வளர்ச்சிய கண்டது. இன்னைக்கு வந்து உலக அளவுல பெரிய தயாரிப்பு நிறுவனங்க அது. ஆமாவா இல்லையா? இதெல்லாம் எங்க பெரிய இருந்து கம்பெனி ஆரம்பிச்சுச்சு? தான். எல்லா இந்தியாவிலேயே 4வது பணக்காரரோ, 5வது பணக்காரரோ கலாநிதி மாறன் இன்னைக்கு. எங்கேருந்து ஆரம்பிச்சுச்சு? இலவச தொலைக்காட்சியிலேருந்து ஆரம்பிச்சுச்சு. இலவச அதுக்கு தொலைக்காட்சி முன்னாடியே சன் டிவி அவங்க வந்து பெரிய டிவி தானே மேம். அப்ப அவர் அவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்தாரா? இல்ல சன் டிவி தான் அவ்வளோ பெரிய நிறுவனமா இருந்ததா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பட்டி தொட்டி கேபிள் எல்லாம் டிவினா அது சன் டிவின்னு தான் எல்லாருமே பார்த்துருப்போம். ஆரம்பத்துல பிகினர்ஸ் பயனியர் அப்படி இருக்கும். ஜெராக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாமே வந்து ஃபோட்டோ காப்பின்னு சொல்றதில்ல. அதுபோல கேபிள் டிவின்னு சொல்றதில்ல. சன் டிவின்னு சொல்றோம். அதுக்காக எல்லாரும் வந்து மற்ற விஜய் டிவி, ஜீ டிவி, கலைஞர் டிவி அவங்க குடும்பத்திலே தான். அதெல்லாம் பார்க்காமலாம் இல்ல. இதெல்லாம் வந்து எல்லாமே வியாபார தந்திரம் இல்லாம இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பிரிட்ஜ் கட்டினா, அந்த பிரிட்ஜ் கட்டுறதுலயும் ஒரு கணக்கு இருக்கு. ஒரு ரோடு போடுறதுலயும் ஒரு கணக்கு இருக்கு. பெரிய பிஜேபி பெரிய கட்டினாங்களே நடுவுல ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பிரிட்ஜ் பீகார்ல பாத்தீங்களா? இப்ப சமீபத்துல இது இடிஞ்சு விழுந்துச்சு. மோர்பிய சொல்றீங்களா? அது சமீபமா அது? அதுக்கு அடுத்ததெல்லாம் கூட நெறைய நியூஸ் வருதுங்க. நம்ம பீகார்ல ஒரு கான்ட்ராக்டர் இந்த பக்கமும் அ இதுவா சிநேகிதமா இருப்பான். இல்ல அந்த அந்த பக்கமும் மாதிரி நிறைய நடக்குது நாட்டுல. ஆளுங்கட்சியில சிநேகிதமா இருப்பான். அவன் செய்யற திருட்டுக்கு பீகாருடைய ஆளுங்கட்சி அமைச்சர் ஊழல் பண்ணாருன்னு நீங்க சொல்ல முடியாது. இங்கேயும் நான் வந்து அத வெளிப்படையாலாம் எதுவும் சொல்ல முடியாது. எந்த இடத்துல தப்பு இருக்கு? எல்லா இடத்துலயும் தப்பு இருக்கா? இல்ல லாஸ்ட் வெண்டார் கிட்ட தப்பு இருக்கா? அப்படிங்கிறது தான் கேள்வி. இத நான் கேள்வியா தான் வைக்க முடியும். வெளிப்படையா சொல்லி நான் நீங்க மறுபடியும் இப்ப இந்த தேர்தல் நீங்க போட்டியிடலையா? அப்ளை பண்ணிருக்கீங்களா? அஃப்கோர்ஸுங்க. ஒரு அரசியல் கட்சியில நம்ம சேரணும்னு சொன்னா, அதுக்கு முன்னாடியே நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சர்வீஸுக்கு வந்து அரசியல் தேவையில்ல. அரசியல் கட்சியில சேர்ந்தோம்னு சொன்னா, கண்டிப்பா மக்களை சந்தித்து தேர்தல் அரசியல்ல பங்கு பெறுவதற்காக தான் அரசியல் கட்சியில நம்ம சேர்றோம். எந்த நானும் தொகுதியை வந்திருக்கேன். ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல நான் கேட்ட தொகுதியெல்லாம் வாங்கல. வாங்கலையா? ம். கேட்ட தொகுதியெல்லாம் வாங்கவே இல்ல. எனக்கும் ஏமாற்றம் தான். எனக்கும் ஏமாற்றம், நெறைய பேருக்கு ஏமாற்றம். ஏன்னு கேட்டா, அந்த தொகுதியெல்லாம் அதிமுக ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து அந்த இடத்துல எல்லாத்துலயும் வந்து அ அவங்களுக்கு அனுகூலமா இருக்கலாம். பட் கூட்டணி தர்மத்துக்கு அது அனுகூலம் இல்லை. சோ உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏமாற்றம் தாங்க. இதை தொடர்ந்து என்ன பண்ண போறீங்க அடுத்து? பிரச்சாரத்துக்கு தீவிரமா போய் இறங்கி கண்டிப்பா. வர போறீங்களா? ஆமா. அடுத்த 21 நாட்கள். கண்டிப்பா, கண்டிப்பா. மிக்க நன்றி மேம் உங்க நன்றி. நேரத்துக்கும்.